Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மஹிந்திரா XUV 700 மார்க்கெட்டில் அறிமுகமாகி 3 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இதனுடைய டிசைனுக்காகவும் இது இனோவேட்டிவான ஃபீச்சர்ஸ்க்காகவும் அதிகமாக பேசப்பட்ட கார். மோட்டார் வீடன் போன்ற பல ஊடகங்களால் கார் ஆஃப் தி இயர் என்ற பட்டங்களை வாங்கிய கார். என்கேப்பில் பாதுகாப்புக்காக 5 நட்சத்திரங்களை வாங்கிய கார். அப்படி இருக்கும்போது இப்பொழுது டார்க் எடிஷன் அப்படின்ற ஒரு புதிய வடிவத்தோடு இது வர வேண்டிய அவசியம் என்ன? என்னதான் கவர்ச்சியான காராக இருந்தாலும் சரி, மக்கள் விரும்புகின்ற காராக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஸோ 3 வருடம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மஹிந்திரா XUV தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு வந்திருக்கு. இப்படி புதுப்பித்து கொண்டு வந்தால் மட்டுமே தன்னோடு தானே போட்டி போட முடியும். இல்லாட்டி வேற ஒரு கம்பெனியோட தான் போட்டி போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அந்த ஒரு காரணத்தால் தான் XUV 700 எபோனி என்று கவர்ச்சிகரமான கருப்பு வண்ணத்தில் அறிமுகமாகி இருக்கிறது. ஸோ மாற்ற வேணுமே அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களும் மாற்றவே இல்லை. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அப்படியே தான் இருக்குது. என்ன மாறி இருக்குன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் சில இடங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த சின்ன மாற்றங்கள் தான் இந்த காருக்கு ஒரு கவர்ச்சியான அம்சத்தை இன்னும் கூடுதலாக சேர்க்குது. குறிப்பாக இந்த கிரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளாக் அவுட் பண்ணதுனாலேயே இதுக்கு கூடுதல் கவர்ச்சி கிடைக்குது. இந்த சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அதே கம்பீரத்தோடையும் அதே கவர்ச்சியோடையுமே இருக்குது. கூடுதலான கவர்ச்சி என்பது இந்த 18 இன்ச் அலாய் வீலில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டார்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டார்க் அவுட் பண்ணியிருந்தாலும் கூட அங்கங்கே அந்த சில்வர் எலிமெண்ட்ஸ் வந்து கன்சியூமேட்டிவாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைட் ப்ரொஃபைல் நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் எபோனி இல்லையா, இந்த எபோனின்றதால என்னுடைய பேட்ஜிங்கை இந்த டிரைவர் டோருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னுடைய சைட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய என்னுடைய கம்பீரம், என்னுடைய கவர்ச்சி எல்லாமே அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த XUV 700 எபோனி எடிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக AX7, AX7L இந்த 2 எடிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 என்ற வார்த்தை இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்து 7 சீட்டருக்கு மட்டும்தான் இது இந்த எடிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஏற்கனவே முன்பு சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக இது வந்து டார்க் எடிஷன்றதுனால முழுக்க டார்க்காக வைக்காமல் எந்தெந்த இடங்களில் தேவையோ அந்த இடத்துல மட்டும் அந்த வண்ணங்களே நீட்டிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட் பிளேட், பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் கலர் ஸ்கெட் பிளேட்டை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிப்பீங்க. அதுதான் இப்போ வந்து புதுசாக ஆடாக இருக்கிறது. எஸ், யூ ஆர் ஸ்பாட்டட் இட், எபோனி என்ற முத்திரையை இந்த டெயில்கேட்லேயும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த காருடைய பின்புறம் என்னுடைய டிசைன் எப்படி இருந்ததோ அதே போல் தான் எல்லா விஷயங்களையும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த எபோனி இந்த டார்க் எடிஷனில் என்ன மாறி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஏற்கனவே இருந்த XUV 700 ஐவரி கலரில் ரொம்ப பளீர்னு கார் இருந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த கார் வந்து ஒரு டார்க் எடிஷன்றதுனால ஒரு கருப்பு வண்ணம் தான் இங்கே வியாபித்து இருக்கிறது. ஸோ முக்கியமாக இந்த சீட்டை பற்றி சொல்லணும். இந்த சீட் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சோம், இது 6-way அட்ஜஸ்டபிள் சீட். அது மட்டும் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து குளிர்ந்த காற்று வரக்கூடிய வென்டிலேட்டட் சீட்டும் கூட. XUV 700 ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேஷ்போர்டு தான். இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை திரைகள் தான். ரெண்டுமே வந்து 12.5 இன்ச்சஸ் கொண்டது. சரி, இதில் என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நம்ம என்ன சொன்னோமோ அதான் உள்ளேயும். அதாவது இது வந்து ஒரு டார்க் எடிஷன்றதுனால முழுக்க கருப்பு வண்ணமாகவே வைக்காமல் எந்த இடங்களுக்கு மட்டும் வேண்டுமோ அந்த இடங்களில் மட்டும் கருப்பு வச்சுருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் அது அதனுடைய வண்ணத்திலேயே அது நீட்டித்து கொண்டு இருக்கிறது. ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த சில்வர் எலிமெண்ட்ஸை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே ஏசி வெண்ட்டை சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரோம் எலிமெண்ட்ஸ் நான் பார்க்க முடியும். அதே போலவே இந்த ஸ்டேரிங் வீல்லையும் இந்த டார்க் க்ரோம் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஏற்கனவே இந்த XUV 700 இருந்த எல்லா நல்ல அம்சங்களும் இங்கேயும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்க பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது, ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டரி நாப் வந்து ஆக்சுவலாக இந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த தொடுதிரை இருக்குது இல்லையா, அந்த தொடுதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தக்கூடியது. 2 கப் ஹோல்டரை இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அதே போலவே இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டார்க் எடிஷன் எபோனி அப்படிலாம் பேர் வச்சுட்டோமே, ஸோ அதனால் எல்லா இடத்தையும் கருப்பாக மாற்றலாம் அப்படின்னு செய்யாமல் ரொம்ப தாட்ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த ரூஃப் லைன் எல்லாமே வந்து ஒரு லைட் கிரே எலிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ வெயில் காலங்களில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மிகப்பெரிய ஹைலைட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கை ரூஃப் தான். ரொம்ப பெரிய ஸ்கை ரூஃப் இது வந்து இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஸ்கை ரூஃப் எங்கேயுமே இல்லை அப்படின்னு இவங்க மார்தட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு
இது பெரிய ஒரு ஸ்கை ரூஃபாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மற்றபடி இந்த காருக்கே உரிய இன்னொரு பெருமை என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய 12 ஸ்பீக்கர்கள், 12மே வந்து சோனி ஸ்பீக்கர்கள். அந்த இம்மர்சிவ் 3D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமேசானோட அலெக்ஸாவையும் இதில் ரொம்ப அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காருக்கு இந்த டிரைவ் மோட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு துருப்புச்சீட்டாக இருந்தது. ஸோ அந்த துருப்புச்சீட்டு இந்த கார்லேயும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிப் ஜாப் ஜூம் கஸ்டம் என்றக்கூடிய இந்த டிரைவிங் மோட்ஸ் தான் இதனுடைய இன்னொரு பிரதானமான ஒரு துருப்புச்சீட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த காரினுடைய அடாஸ் ஃபீச்சர்ஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஓஆர்விஎம் இருக்குல்ல, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அது மெமரி ஃபங்க்ஷனும் இருக்குது. நம்மளுடைய சீட் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு தடவை இதை அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். நம்ம எப்போ உட்காந்தாலும் சரி அது தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வேலட் டிரைவிங் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த வேலட் மோடு இதில் இருக்குது. இந்த செகண்ட் ரோவை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம், பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம். எஸ், சீட் பெல்ட் ரிமைண்டர். இந்த XUV 700 இந்த காருக்கே உரிய அத்தனை நல்ல அம்சங்களையும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, டீசல் இன்ஜினும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய NVH, அதாவது என்னுடைய நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ், அதாவது ரொம்ப அமைதியாக செயல்படக்கூடிய கார், இந்த ஒரு பேரை இங்கேயே இது ரீட்டைன் பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, சஸ்பென்ஷன்லாம் வந்து ஏற்கனவே எப்படி இருந்ததோ, அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பனிங் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த சஸ்பென்ஷன் வந்து இதுலேயும் தொடருது. ஸோ அதனால் இந்த ரைட் குவாலிட்டின்றது இந்த கார்லேயும் அதே போல் நல்ல சுகமான அனுபவமாகவே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இல்லை மஹிந்திரா இன்னொரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சாய்ஸ் கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து எபோனி டார்க் எடிஷன் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த பழைய ஐவரி கலரில் இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர்ஸ் இருந்ததில்ல, அதே மாதிரியே கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டால் எஸ் எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதாவது இன்டீரியர்ஸ் பொறுத்து மட்டும் சாய்ஸ் இருக்குது. ஐதர் ஒன் கேன் கோ ஃபார் திஸ், இந்த கருப்பு சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் சீட்ஸும் போகலாம், இல்லைனா ஐவரி கலர் சீட்ஸும் போகலாம். அதே போலவே மற்ற வேரியன்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எனக்கு இந்த வெளியில் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலர் மட்டும் எனக்கு இந்த கலர் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்லெட் பிளாக் என்ற கலரில் அவங்களுக்கும் இந்த கார் கொடுக்க மஹிந்திரா முன் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் மஹிந்திராவுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கு. நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.